மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரைஸ் கீர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கனமான பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல பொங்க விட்டுறலாம். பால் வந்து பொங்கி வந்த பின்னாடி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு பாலை வந்து நல்லா கொதித்து வற்ற விட்டுறலாம். பால் வந்து நல்லா கொதித்து பாதி அளவு வற்றி வரட்டும். நடுநடுவில் அடிப்பிடிக்காமல் இருக்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரைஸ் கீர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து பாதி அளவு குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அரிசி வந்து பால் கூட நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து திக்காக வர்ற வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அரிசி நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம்னா அரிசி வேகாது. ஸோ இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பின்னாடி இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ், இதில் வந்து பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே நம்ம வேக வச்சிடலாம். நடுநடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து கொதித்து திக்காக வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்துருச்சு. நல்ல மசிய இந்த மாதிரி வேகணும். அப்போ தான் வந்து ரைஸ் கீருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஈஸியான, நல்ல டேஸ்ட்டான ரைஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ரைஸ் கீர் பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணலாம். ஆனால் சாப்பாட்டு அரிசி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லாவும் இருக்கும். கடைசியாக இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தாவை சேர்த்துட்டு சூப்பராக பரிமாற வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.